வா வா வந்து என் பக்கத்துல உக்காரு என்கிற வைரல் விளம்பரத்தை போல கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம், மிரட்டல் என வரிசையாக சிக்கலில் சிக்கிக்கொண்டே இருக்கும் பெண் இன்ஸ்பெக்டர்களின் பட்டியல் கூடிக்கொண்டே போகிறது. அதுவும் பிரிக்க முடியாதது எதுவோ என பட்டிமன்றம் வைத்தால் மகளிர் காவல் நிலையமும் கட்ட பஞ்சாயத்தும் என கூறும் அளவுக்கு எல்லை மீறி கொண்டிருப்பதாக புகார் கொடுக்க செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுக்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி சமீபத்தில் சிக்கலில் சிக்கிய பெண் இன்ஸ்பெக்டர்கள் குறித்து குற்ற பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருந்தால், குடும்ப ரீதியிலான வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வலியையும் வேதனையும் வெளிப்படையாக சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாத நிலை. ஆண் காவலர்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கும் காவல் நிலையத்திற்குள் சென்று பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களது முழுமையான பாதிப்புகளை சொல்லி எப்படி புகார் கொடுக்க முடியும்? எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்து குற்றம் நிரூபிக்கப்படாத பெண்களை ஆண் போலீசார் கைது செய்யும் சூழல். பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுக்க வரும் பெண்களுக்கே ஆண் போலீசார் வலை விரிக்கும் சூழல். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. ஆனால் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பெண் காவல் இன்ஸ்பெக்டர்கள். புகார் கொடுத்த பெண் வழக்கறிஞரை அலைக்கழித்த அப்போதைய சென்னை எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் லட்சுமிக்கு தற்போது 25,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனிதுரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்ததாக சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பாலியல் வன்கொடுமை முயற்சி மற்றும் பாலியல் துன்புறுத்தல் வழக்கை தவறாக கையாண்டதாகவும் பாலியல் மற்றும் கத்தியால் தாக்கி கொலை முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக நடந்து கொண்டதாகவும் எழுந்த புகாரை தொடர்ந்து மேலும் மற்றொரு வழக்கில் அதே காவல் நிலையத்தில் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தன்னை மிரட்டியதாகவும் புகாரை வாபஸ் பெற வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இப்படி விஜயலட்சுமி மீதான புகார்கள் என்பது புதிதல்ல. அவரது மகளே அவர் மீது புகார் கொடுத்த பெரும் பரபரப்பானது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகர கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி இந்த நிலையில்தான் பெண் கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் டாக்டரை மிரட்டிய மற்றொரு பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அதாவது சென்னை அடையாறு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடியவர் ஷாம் பிரசாத். இவர் டிஜிபி அலுவலகத்தில் பெண் இன்ஸ்பெக்டர் கௌசல்யா மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் கடந்த பிப்ரவரி மாதம் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சைக்கு வந்தபோது அந்த பெண்ணின் உடலில் காயங்கள் இருந்ததால் கணவனால் தாக்கப்பட்டது தெரிய வந்ததையடுத்து டாக்டர் ஷாம் பிரசாத் இது தொடர்பாக மருத்துவ சான்றிதழ் வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் இந்த மருத்துவ சான்றிதழை அடிப்படையாக வைத்து தீநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி காவல் ஆய்வாளர் கௌசல்யா டாக்டர் ஷாம் பிரசாதை தொடர்பு கொண்டு உங்களிடம் ஒரு புகார் குறித்து பேச வேண்டும், உங்கள் மருத்துவமனைக்கு அருகே சந்திக்கலாம் என கூறி வரவழைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற டாக்டர் ஷாம் பிரசாதிடம் அந்த பெண்ணுக்கு தவறான மருத்துவ சான்றிதழை வழங்கியுள்ளீர்கள், வழக்கில் சேர்க்கக்கூடாது என்றால் நான் கொண்டு வந்த ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும், உங்களையும் இந்த வழக்கில் சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியதாக புகாரில் குற்றம் சாட்டியிருக்கிறார் டாக்டர் ஷாம் பிரசாத். அதாவது சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 30 லட்சம் வரதட்சணை கேட்டு தனது கணவர் தாக்கியதாக தீநகர் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை முறையாக விசாரணை நடத்தாமல் அந்த பெண்ணின் கணவருக்கு சாதகமாக இன்ஸ்பெக்டர் கௌசல்யா இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பெண் தாக்கப்பட்டதாக டாக்டர் கொடுத்த சான்றிதழ் பொய் என மாற்றிவிட்டால் அந்த பெண்ணின் கணவரை இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வைத்து விடலாம் என்கிற நோக்கத்தில்
டாக்டரையே மிரட்டியதாகவும் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க லஞ்சம் கேட்டதாகவும் புகார் கிளம்பியுள்ளது. இந்த மாதிரி வந்தாங்க, பேஷண்ட் வந்தாங்க, ஏதோ வாயில கொஞ்சம் ரத்தம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் கொஞ்சம் பேக் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கும்போது ஏதோ ஹஸ்பண்ட் அடிச்சிருந்தாரு, கையிலேயே வந்து தழும்பு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து அவங்க இதெல்லாம் எதுவும் போடல, அவங்க ஜஸ்ட் ஓபி கன்சல்ட் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாம இந்த ஒரு டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இது நீங்க தான் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீங்க பேஷண்ட்டை பார்க்காம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, பேஷண்ட் வந்து கன்சல்டே பண்ணல, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி நீங்க சைன் போட்டா தான் நீங்க போக முடியும், இல்லைன்னா உங்களை இங்கேயே அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் சிங்குலர்லயும் பேசினாங்க. நீ எல்லாம் இப்ப சம்மந்தமே இல்லாம வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் வந்து நான் ஏதாவது த்ரெட்டன் பண்ணுவேன் நீ இதுக்கு சைன் பண்ணலனா. இது அன்அஃபிஷியலா அவங்க வந்து யூனிஃபார்ம்ல எதுவும் இல்ல, எல்லாம் அன்யூனிஃபார்ம்ல அன்டைம் எந்த சம்மந்தமே இல்லாம சடனா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் சார். அவங்க ஹையர் அஃபீஷியல் யார்கிட்டயோ பேசுனாங்க. நான் வந்து இதை வந்து ரிப்போர்ட் நான் இன்னைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் ஹையர் அஃபீஷியல் கிட்ட, நீ இப்படி எழுதி கொடுத்தாதான் இங்க இருந்து வெளில போக முடியும், இல்லைன்னா உன்னை அனுப்ப மாட்டோம், இல்லைன்னா உன்னை இங்கேயே அடிச்சு தள்ளி விடுவேன் அப்படின்னு. அது பப்ளிக் பேச ஒரு பெட் ஷாப் நீங்களே தெரியும், ஓப்பன் இது பப்ளிக் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது நிக்க வச்சு எழுத வச்சாங்க. பிளஸ் கொஞ்சம் மணி டிமாண்ட் பண்ற மாதிரியும் பேசினாங்க. நான் அப்போ எனக்கு அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதுக்கு அஃபிஷியலா இது எடுத்துன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். பிளஸ் நமக்கு என்னோட ஃபாதர் அண்ட் இது வச்சுட்டு கொஞ்சம் இவங்களுக்கும் அப்ரோச் பண்ணோம், ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார். இதைத் தொடர்ந்து தீநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கௌசல்யா மீது டாக்டர் ஷாம் கொடுத்த புகார் தொடர்பாக சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் கௌசல்யாவிடம் விளக்கம் கேட்டபோது இணை ஆணையர் அலுவலகத்தில் துறை ரீதியான விசாரணைக்கு வந்திருப்பதாகவும் வெளியில் வந்ததும் பேசுவதாக கூறியவர் பின்னர் அழைப்பை ஏற்கவில்லை. மாநகர கமிஷனர் அருணின் அதிரடி நடவடிக்கைக்கு ஆளாக போகும் அடுத்த பெண் இன்ஸ்பெக்டர் பட்டியலில் கௌசல்யா இடம்பெற்றிருக்கிறார் என காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன்.